திருவான்மையூர் பீச் கை தட்டுற ஹைஃபையும் போட்டிருக்கு. திருவான்மையூர் பீச்னா கை தட்டுற ஹைஃபை என்னவா இருக்கும்? ஓ பிள்ளை கேட்டர் பிள்ளை. ஓ பிள்ளை கேட்டர் பிள்ளை. கண்டிப்பா இது இசை அக்கா தான். இசை அக்கா தான் அனுப்பியிருக்காங்க. தாத்தா என்னம்மா? தாத்தா இசை அக்கா திருவான்மையூர் பீச்னு அனுப்பியிருக்காங்க. கை தட்டுற சிம்பிளும் அனுப்பியிருக்காங்க. உடனே தம்பிக்கு போன் பண்ணி திருவான்மையூர் போக சொல்லுமா. போன் பண்ணு. எங்க போனேன்னு தெரியலையே. இந்த பக்கம் போய் பண்ண. இந்த பக்கம் போயிருப்பானா? போன் யாருன்னு பாரு. டேய் மச்சான், வர்ஷினி போன் பண்றாங்கடா. குடு. ஹலோ ஹலோ விஷால், நான் வர்ஷினி பேசுறேன். சொல்லுங்க. இசை வந்துட்டாங்களா? ஆஹா இல்ல, அக்கா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன? அக்கா திருவான்மையூர் பீச்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீங்க உடனே இப்பவே அங்க போய் பாருங்க. வாட்? என்னடா சொல்றாங்க இவங்க? உங்க அக்கா நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்களா? இல்ல, அது அக்கா தான். கை தட்டுற சிம்பிள்லாம் போட்டிருக்கு. எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமா போங்க. இல்ல எனக்கு புரியல. எப்படி சொல்றீங்க? வேற யாராவது அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அக்காவும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து கை தட்டி விளையாடுவோம். வளர்ந்த பிறகும் கூட அப்படிதான் நாங்க பண்ணிப்போம். அது எங்களுக்குள்ள இருக்கிற சிம்பிள். அக்கா தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றத நம்புங்க. அவங்களால பேச முடியாதுல்ல, அதான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க திருவான்மையூர் பீச்சுக்கு போங்க. அக்கா அங்கதான் இருக்கா. சரி, நான் போய் பாக்குறேன். என்னாச்சு? திருவான்மையூர் பீச்ல இருக்கலாம். சரி சீக்கிரமா போ 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 மச்சான், போ போ போ. விஷால் பாத்து. விடு 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 விடு. ஏய் பின்னாடி. விஷால். ஏய் எங்கடி ஓட பாக்குற? ஓடி வா. எங்க கிட்ட வேலை காட்டுறா? விஷால் 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 என்னாச்சு? விஷால் என்னாச்சு? விஷால் உங்களுக்கு என்ன பாருங்க. டேய் ரெண்டு பேரும் சேர்த்து கட்டி கடல்ல தூக்கி போட்டுறலாம். சர்ரா இங்க பாருங்க. எந்திரிங்க விஷால். விஷால் என்ன ஆச்சு? விஷால் ஆட்டோ போடு. கட்டா அடிக்கிற கட்டுங்க. சீக்கிரம் கட்டுறா. விஷால் விஷால் என்னடா பண்றீங்க? விடுங்க. விஷால் 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 பிரியா 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 பிரியா. இங்க யாரும் இல்லையே. ஒருவேளை அப்பாவை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போயிருப்பாளோ? இப்ப என்ன பண்றது? சரி போலாம் வாங்க. அக்கா. ஏ பிரியா, உன்னதான் நான் தேடி வந்தேன். அப்பா எங்க? அவருதான் தேடி போனேன்க்கா. எங்க போனாருன்னே தெரியல. அவரு ரெகுலரா போற இடத்துக்குலாம் போய் பாத்துட்டு வந்தேன்க்கா. எங்கேயுமே இல்ல. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இன்னும் 2-3 இடம் இருக்கு, அங்க போய் பாக்குறேன்க்கா. இப்ப என்ன பண்றது?
அவங்க அப்பாவை வச்சுதான் நீ உண்மையை நிரூபிக்க போறேன்னு சொன்ன. அவங்க அப்பா வேற காணோம். நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். வா போலாம், நேரம் இல்ல. விஷால் விஷால் ஒரு நிமிஷம். உண்மையை நிரூபிக்க இன்னும் ஒரு வழி இருக்கு. தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகத்தை பானுமதி அவங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாருமே மண்டபத்துல இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போனோம்னா தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டு வந்து அதை சுபத்ரா அத்தை கிட்ட காட்டி நிரூபிக்க முடியும். அவங்க வீடு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா அவங்க இல்லாத நேரத்துல நாம எப்படி அவங்க வீட்டுக்குள்ள போக முடியும்? ஐயோ, இப்போ அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் விஷால். என்ன அங்க கூட்டிட்டு மட்டும் போங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் விஷால், வாங்களேன். அக்கா, நானும் அப்பாவை தேடி பிடிச்சு எப்படியாவது அங்க கூட்டிட்டு வர பாக்குறேன். சரி, நீ மண்டபத்துக்கு வந்துரு. விஷால் வாங்க. சரி வா.